இங்க அயோத்தியான்ற பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு ஃபேமஸ் ரைட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஆனா இந்த பொண்ணுக்கு இவனை பார்த்ததுமே ஏதோ ஒரு வகையில பிடிச்சி போகுது. அண்ட் இவளோட ஃப்ரெண்டு கிட்ட இவனை பத்தி கேட்டு பாக்குறா. அப்பதான் இவன் ஒரு புக் எழுதுனா, அதை மட்டும் நீ படிச்சனா நீயுமே பெரிய ஃபேன் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கா. சோ ஃப்ரெண்டு சொன்னதுக்காக ராணி மாலினின்னு ஒரு புக்கை சொல்லியிருப்பா. அந்த புக்கை எடுத்து அவளுக்காகவே படிக்க ஆரம்பிக்கிறா. இதுல மாலினின்ற பொண்ணு ரிலேட்டிவ் ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ முதல் நாள் ஒருத்த வரான், அவனே ரெண்டாவது நாளும் வரான். ஆனா இந்த தடவை பேசும்போது நீ சாப்பிட்டியான்ற வார்த்தையை கேட்கறான். பட் இந்த பொண்ணு கிட்ட இது வரைக்குமே சாப்பிட்டியான்னு ஒருத்தர் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவன் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு இவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு தடவை எப்போ வரும்னு சொல்லிட்டு இவனுக்காகவே காத்திருக்க ஆரம்பிக்கிறா. அது வரைக்குமே யார் வந்தாலுமே இவனோட ஞாபகமாவே இருக்கு. ஒரு நாள் இவனுமே வரா. ஆனா ரொம்பவும் கவலையா உக்காந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பண பிரச்சனைன்னு சொல்றான். சோ இந்த பொண்ணு இவனுக்காக பணத்தெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றா. இவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தென் அடுத்த நாள் வரும்போது இவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. பட் இவன் நீ இந்த மாதிரி தொழில் பண்ற உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையை அசிங்கமா பேசிடுறா. அதனால இந்த பொண்ணு கோவப்பட்டு நானாச்சு பரவாயில்ல உடம்ப தான் வைக்கிறேன், ஆனா நீ கேரக்டரே விற்கிறேன்னு சொல்லி திட்டி விட்டுறா. என்கிட்ட காசு வாங்கும்போது நான் இந்த தொழில் பண்றேன்னு உனக்கு தெரியாதா, அப்ப மட்டும் உனக்கு எப்படி இருந்தது கேட்கறான். அதை கேட்டதுமே இவன் கோவப்பட்டு பணத்தை திருப்பி கொடுத்துறான். பட் இந்த பொண்ணு நான் பணத்துக்காக சொல்ல வரல, நான் இந்த இடத்துல இருந்தாலுமே நேர்மையா தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், நீ நேர்மையா நீ வேணான்னு சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு நீ அசிங்கமா பேசிட்டேன்னு சொல்றான். என்னோட உடம்பு வேணா சாக்கடையா இருக்கலாம், ஆனா என்னோட மனசு துளசி மாடா, அதுக்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனை திட்டு விட்டு அனுப்பி விட்டுறா. ஆனா இந்த கதையை படிச்சதுமே இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பதான் அவன் இந்த ட்ரெயின்ல நான் வரும்போது ஒரு பொண்ணு என்கிட்ட அவங்க அக்காவை பத்தி சொல்லிட்டு இருந்தா, இது ஒரு உண்மை கதைனே சொல்றான். ஆக்சுவலா அவங்க அக்கா அந்த பையன் விட்டுட்டு போனதுமே கவலையில இறந்தே போயிடுவாங்க. ஆனா இது எழுதுனா எல்லாருக்குமே நெகட்டிவா போகும்னு சொல்லிட்டு தான் நான் பாசிட்டிவா எழுதுனேன்னு சொல்றான். அப்பல இருந்தே இந்த பொண்ணு இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிரா. சோ இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போறா. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட அம்மாக்கு பெரிய இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். இந்த விஷயத்த சொன்னா திரும்பவும் எதனா வந்துடும் சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லாமலே விட்டுறாங்க.